உங்களுக்கு ஜேபி மாதிரியான கோர்ட் ரூம் ட்ராமாலாம் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2025 தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி படத்தோட ஸ்டோரி பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட ஹீரோ ஒரு பெரிய அட்வொகேட் கிட்ட ஜூனியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு தனியாக கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை இருக்குது. சில காரணங்களால் அவரோட சீனியர் அவருக்கு எந்த ஒரு கேஸுமே கொடுக்கறது கிடையாது. அதுக்கு இப்படி இருக்கும்போது விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரு கேஸ் வருது. கேஸோட ஃபைனல் ஜட்மெண்ட் இன்னும் 2 டேஸில் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேஸ் உங்ககிட்ட வருது. இவரோட சீனியர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த கேஸ் நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஹீரோ அந்த கேஸோட ஃபைல்ஸை படித்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக்காக போடப்பட்ட ஒரு கேஸ் அப்படிங்கிறத அவருக்கு தெளிவாக புரியுது. தன்னோட சீனியர் லாயருக்கு தெரியாமல் அவரே அந்த கேஸை எடுத்து வாதாடுறதுக்காக வைசாக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சு, ஸோ அது உண்மையிலேயே ஃபேக்கான கேஸா இல்லை உண்மையிலேயே நடந்ததா அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி படங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கடைசியில் நம்மளுக்கு ஹீரோ ஜெயிச்சிருவாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்க விதத்தில் இந்த படத்தை பாராட்டியே ஆகணும். பட் இந்த படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருந்தாலுமே நீங்கள் மொத்தமாக படமாக பார்க்கும்போது இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை தான் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படம் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் ஹீரோவுக்கு மட்டும் வேறு யாரையாவது டப்பிங் பேச வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த படத்தை தயவு செஞ்சு போட்டு காட்டுங்க. படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.